இங்கிலீஷில் ஹை ஸ்கூல் அண்ட் ஹை செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றப்ப வந்து டு ட்ரான்ஸ்ஃபார்ம், டு சேஞ்ச் இன்டு சம் அதர் ஷேப், அந்த மாதிரி தான் ஷேப் இல்லை வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ்னால் என்ன இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொன்னால் சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், 3 types ஆஃப் சென்டென்சஸ் இருக்குது. இதில் சப்போஸ் சிம்பிள் சென்டென்ஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து இது காம்பவுண்ட் இல்லை காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸாக மாற்ற சொல்லுவாங்க. ஸோ கொஷின்ஸ் கேட்குறதே வந்து இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் வந்து எது கரெக்டாக வரும், இந்த சிம்பிள் சென்டென்ஸை இப்போ காம்பவுண்டாவோ இல்லை காம்ப்ளெக்ஸாவோ மாற்றினா கீழே கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நான் வந்து இதுக்கு ஒரு டேப்லோ காலம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். சிம்பிள் சென்டென்சஸில் சில கீவேர்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த வேர்ட்ஸை நீங்கள் சிம்பிள் சென்டென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்பவுண்ட்லேயும் காம்ப்ளெக்ஸ்லேயும் என்ன கன்ஜங்ஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு கைட்லைன்ஸ் மாதிரி ஒரு டேப்லோ காலம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த டேப்லோ காலம் பேஸ் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுத்துருக்குறேன் அப்படின்னா சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப், டிஸ்பைட், அப்புறம் நாட் வித் ஸ்டாண்டிங், இந்த 3ல் ஏதாவது ஒன்று நம்ம பார்த்தோம் வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம காம்பவுண்டில் மாற்றுறப்ப பட் இல்லை எட், இது 2ல் ஏதாவது ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கிவ் யூ எக்ஸாம்பிள்ஸ். அதே சென்டென்ஸை நம்ம காம்ப்ளெக்ஸாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் தோ, ஆல்தோ, இல்லை ஈவன் தோ, இது 3ல் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போ சிம்பிள் சென்டென்ஸில் இன்ஸ்பைட் ஆஃப் மை வார்னிங் ஷி வென்ட் டு த ரிவர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம காம்பவுண்டாக மாற்றுறப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னோம்னா பட் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ வாண்ட் ஹர் பட் ஷி வென்ட் டு த ரிவர். பட்டோ இல்லை எட்டோ 2ல் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். இதே காம்ப்ளெக்ஸாக மாற்றுறப்ப தோ ஐ வாண்ட் ஹர் ஷி வென்ட் டு த ரிவர். ஸோ சிம்பிள். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி சிம்பிள்.